இடம் கட்டப்புள்ளா நாவலப்பட்டி பிரதேசம், அதாவது மிக வறுமையில் இருக்கின்ற ஆக்கள் நோக்கி தான் எங்களோட சுவிட்சர்லாந்து ஃபவுண்டேஷன் போகிறேன். அந்த வகையில் ஓலவல் வரைக்கும் இங்கே பிள்ளைகள் இருக்குது. இந்த பிள்ளைகளுக்குரிய சுமார் 300 கோப்பிகளை எங்களோட நிறுவனத்தால் வழங்க வந்திருக்கு. நின்னு வழி பார்த்து நானும் கொஞ்சம் எழச்சேனடா, கண்ணு உன தாண்டி எனக்காருடா. இன்னைக்கு நம்ம இந்த ஸ்ரீகணேசா பாடசாலையில் உள்ள மாணவர்களுக்கு அவங்க கற்றல் உபகரணங்கள் வழங்குறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அவங்க அவ்வளவு பேர்த்தையும் நம்ம இந்த பாடசாலை சார்பா வரவேற்கிறோம். ربي صلي وسلم آمين. மறுவாழ்வு அமைப்பு கனடா என்ற கிளையின் ஊடாக எனது பாடசாலைக்கு இந்த வருகை தந்துள்ள அனைத்து சகோதரர்களுக்கும் பகல் வணக்கத்துடன், அன்பார்ந்த ஆசிரியர்களுக்கும் அன்பார்ந்த மாணவர்களுக்கும் நன்றி பகல் வணக்கம். இன்று எமது பாடசாலைக்கு இந்த ஒரு ஆக குறைந்தது ஒரு 30 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்குவதற்காக ஒரு வேலை திட்டம். இது ஒரு நீண்ட நாள் வேலை திட்டம் அல்ல, இது வருடக்கணக்காக பேசப்பட்ட ஒரு வேலை திட்டம் அல்ல. ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரு 24 மணி தியானம் கூட இதுல இல்லை. ஒரு 24 மணி தியானம் கூட இந்த வேலை திட்டத்துக்கு நாங்கள் கலந்துரையாடல. ஒரு குறிப்பு ஒரு 8 மணி தியானம் தான். இந்த 8 மணி தியானத்துக்கு இந்த வேலை திட்டத்தை கலந்துரையாடி சகோதரர் பேரும் தெரியாது. வடகிழக்கு மலையகம் என தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் சுழற்சி முறைகள் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பாக வழங்கி வைக்கின்றார்கள். இன்றைய தினம் ஸ்ரீ கணேசா தமிழ் வித்தியாலயத்திற்கு பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பாக வழங்கி வைக்கப்பட்டது. இதற்கு உதவிய கன்னட நாட்டு சுசீலன் பவுண்டேஷன் இணைப்பாளர் அவர்களுக்கும் கன்னட நாட்டு தமிழ் மக்களுக்கும் மாணவர்கள் சார்பாகவும் பாடசாலை சமூகம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சமாதான மறுவாழ்வு அமைப்புகளாக நாங்கள் வந்திருக்கிற இடம் ஒரு அதிகஷ்ட பிரதேசமான ஒரு பாடசாலை கணேசா தமிழ் வித்தியாலயம் மலையத்தில் இருக்குது. இங்கே வந்தது தான் தெரியுது. இந்த பாடசாலை மாணவர்கள் கஷ்டமாக இருந்தாலும் அவங்களுடைய அவுட்புட் நல்லா இருக்குது. ஓலவெல்ல சிறந்த பெறுபவர்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த வகையில் நாங்கள் இந்த முறை கனடாவில் இருக்கின்ற சமாதானமும் மறுவாழ்வு அமைப்பின் ஊடாக சுழற்சி முறையில் வழங்குகின்ற இந்த பாடசாலை அப்பியாச கொப்பி இந்த முறை இந்த மாணவர்களுக்கு வழங்குவதில் நாங்கள் பெருமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் அந்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த உறுப்பினர்களாக இருந்தாலும் இந்த முறை சமாதானமும் மறுவாழ்வு அமைப்பின் ஊடாக மலையத்தில் இருக்கின்ற இந்த பாடசாலைகளுக்கு இந்த அப்பியாச கொப்பியை வழங்குவதற்கு நாங்களும் சேர்ந்திருந்ததில் சுவிட்சர்லாந்து ஃபவுண்டேஷன் ஊடாக நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து உங்களுடைய உதவி மாணவர்களை தேடி செல்லும் அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற சுவிட்சர்லாந்து ஃபவுண்டேஷன் உறுப்பினர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. பாடசாலை மாணவர்களுக்கு